ஓம் வாராகித்தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை வெள்ளிக்கிழமை நீங்கள் நினைத்தது 27 நாட்களில் நடத்துவதற்கு 3 ஏலக்காய் போதும். இந்த 3 ஏலக்காயை வச்சு நம்ம என்ன வழிபாடு செய்ய போறோம் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக இந்த பதிவுல பார்க்கலாம். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நாம வழிபாடுகள் செய்வோம். மற்ற நாட்களில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யாவிட்டாலும் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல கண்டிப்பா எல்லாருமே ஒரு தீபம் ஏற்றி சின்னதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு நாம மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வோம். பொதுவாக வெள்ளிக்கிழமை நாட்கள்ல காலையில நீங்கள் வாசல் தெளிக்கும் போது ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டு தெளிச்சு தாமரை பூ கோலம் போட்டுக்கோங்க. அதற்கப்புறம் நீங்க குளிச்சுட்டு பூஜை அறைக்கு நீங்க போன உடனேவே உங்களுடைய நிலை வாசலை முழுவதுமாக நல்லா கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு நிலைவாசல்ல 2 தீபங்கள் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா நிலைவாசல்ல தான் நம்மளுடைய குல தெய்வம் குடியிருக்கிறாங்க. அப்போ அந்த நிலைவாசலை நாம வழிபாடு செய்யும் போது நம்முடைய குல தெய்வத்தின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். என்ன வழிபாடு செய்தாலும் முதல்ல குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா நாம செய்யணும். அப்பதான் குலதெய்வத்தின் அருள் இருந்தாதான் மற்ற தெய்வத்தினுடைய அருளுமே நம்மளுக்கு கிடைக்கும். ஆக குலதெய்வ வழிபாடு கட்டாயம் நிலைவாசல்ல நீங்க வெள்ளிக்கிழமை தோறும் இந்த இதை நீங்க பழக்கத்துல வச்சுக்கோங்க. வெளியில நிலைவாசல்ல தீபம் ஏத்தின பிறகுதான் பூஜை ரூம்ல விளக்கு ஏத்த நம்ம வழிபாடு செய்யவே ஆரம்பிக்க வேண்டும். இப்ப நீங்க துளசி மாடம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அங்கேயும் துளசிக்கு தண்ணீர் ஊற்றி கழுவிட்டு கோலம் போட்டு ஒரு அகல் விளக்குல நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்தி அதற்கும் சாம்பிராணி தூபம் எல்லாம் காட்டி அந்த வழிபாட்டையும் நீங்க செஞ்சிருங்க. நிச்சயம் இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் செய்யும் போது பண வரவுல நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதற்கப்புறம் உங்களுடைய பூஜை அறையில இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஏலக்காயை வைத்து வழிபாடு செய்யுங்கள். தீபம் ஏத்தி வச்சாச்சு. நெய்வேத்தியம் ஏதாவது எளிமையாக ஒரு டம்ளர் பால் கூட நீங்க வச்சுக்கலாம். 2 தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு ரொம்ப எளிமையா இந்த வழிபாட்டை செய்யலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க சமையல் அறையில் இருக்கக்கூடிய 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அந்த ஏலக்காயை எடுத்துட்டு உங்க பூஜை அறையில உங்களுடைய குல தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்ன பிரார்த்தனை பண்ணணும்? எப்பவுமே உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நடக்கணும்னு நீங்க ரொம்ப எதிர்பார்ப்பீங்க. ஆனா அந்த விஷயம் நடக்காமலேயே போய்கிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு நீங்க முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்க. அந்த வேலை உங்களுக்கு கிடைக்காது. நீங்க நினைச்ச வேலை கிடைக்கிறதுக்கு கால தாமதமாகலாம். குழந்தை பேரு வேணும், நல்ல வேலை கிடைக்கணும், பொருளாதார நிலை உயரணும், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, நீங்க நினைத்தது நடக்கணும் அப்படின்னா அத மகாலட்சுமி தாயார்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த 3 ஏலக்காய உங்களுக்கு உங்க தலைய 3 முறை சுற்றிட்டு அதை ஒரு கண்ணாடி பவுல்ல போட்டு வச்சிருங்க. போட்டு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரின் பாதத்துல அதை வச்சிருங்க. வைக்கும்போது இப்ப கண்ணாடி பவுல் இல்லாம நாங்க என்ன செய்யட்டோம் அப்படின்னா ஒரு மஞ்சள் துணியில கூட நீங்க முடிச்சு போட்டு நீங்க வச்சிடலாம். இப்போ வச்சுட்டு 27 நாட்கள் அது அங்கேயே அப்படியே அந்த ஏலக்காய் இருக்கட்டும். தினமும் நீங்க வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டும் போது அந்த ஏலக்காய்க்கும் சேர்த்தே நீங்க காட்டுங்க. இந்த 27 நாட்களுக்குள் கட்டாயம் நீங்கள் நினைத்தது நிச்சயம் நடக்கும். ஒருவேளை அப்படி நடக்கலாமா, நான் செஞ்சு பார்த்துட்டேன் எனக்கு அது பலன் அளிக்கல அப்படின்னா அடுத்த மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று நீங்க தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம். தொடர்ந்து 3 மாதங்கள் நீங்க செய்யலாம். அதற்குள் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாயினும் மகாலட்சுமி தாயார் கண்டிப்பா நிறைவேற்றுவார். ஏன் கொஞ்சம் காலம் தாமதம் ஆகுது அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் நற்பயன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஒரு தடவை வழிபாடு செஞ்ச உடனே அவர் நினைச்சது நடந்துரும். ஒரு சிலருக்கு 2 தடவை செஞ்சதுக்கு அப்புறம் தான் நடக்கும். அந்த மாதிரி உங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப நடக்கும். ஆனால் தொடர்ந்து உங்களுக்கு 3 மாதங்கள் இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம். இந்த 3 மாதத்திற்குள் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாயினும் அது நிச்சயம் நடக்கும். இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நாம செய்யும் போது நம்ம வீட்டுல வீண் விரைய செலவுகள் குறைத்து பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். வாரம் ஒரு முறை மகாலட்சுமி தாயாரை இப்படி நாம வழிபாடு செய்யும் போது நிச்சயம் நம்ம வீட்டுல தனம் தானியம் செல்வம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம்.
இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாசனை நிறைந்த பொருள். இந்த பொருளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வசியப்படுத்தக்கூடிய தன்மை அதிகமாக உண்டு. அதனால இந்த ஏலக்காயை வந்து நீங்கள் அப்படியே ஓப்பனாகவே நீங்கள் வைக்கலாம். இல்லை நீங்கள் துணியில் போட்டு முடிச்சு போட்டு வைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்படியும் வைக்கலாம். 27 நாட்கள் கழித்து இந்த ஏலக்காயை நாங்கள் என்னம்மா செய்கிறது அப்படின்னு கேட்பீங்க. இந்த ஏலக்காயை ஓடுகிற நீர்நிலைகளில் விட்டுடுங்க. இல்லைன்னா கால்படாத இடமாக பார்த்து இந்த ஏலக்காயை போட்டுடுங்க. இப்போ நடந்துருச்சு அப்படின்னா கூட நாங்கள் இந்த விஷயம் நடந்துருச்சுமா, இன்னொரு விஷயத்துக்காக மறுபடியும் நாங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. தாராளமாக செய்யலாம். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்துக்காக ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி இந்த ஏலக்காய் வழிபாட்டை செய்கிறீங்க அப்படின்னா 27 நாட்களுக்குள்ள ஒரு வேலை கிடச்சிருச்சு, நீங்கள் நினச்ச வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா அடுத்து எனக்கு ஒன்று தேவை இருக்குது, ஒரு ப்ரொமோஷன் தேவை இருக்குது, அதுக்கு நாங்கள் இந்த ஏலக்காய் வழிபாட்டை செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம். ஒரு குடும்பத்தில் 2-3 பேர் இந்த வழிபாட்டை செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க. தாராளமாக செய்யலாம். மகாலட்சுமி தாயாரை எந்த அளவுக்கு நாம் வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வீடுகளில் வறுமைகள் நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும், பொருளாதார நிலை உயரும், வருமானம் அதிகரிக்கும், நம்ம வீட்டில் செல்வம், ஆடை ஆபரணங்கள், கார், வீடு அப்படின்னு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு அமையும். அதனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இப்போ நான் சொன்னக்கூடிய இந்த வழிபாட்டை வந்து தவறாமல் நீங்கள் செய்யுங்க. நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்க 3 ஏலக்காயே போதுமானது. இந்த ஏலக்காய் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு பொருள். மகாலட்சுமி பொதுவாகவே வாசம் நிறைந்த பொருள்களாக அவர் அம்சம் கொண்டவள். அப்படி வாசனை நிறைந்த பொருட்கள் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாள். அப்படி மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய இடத்துல எந்த ஒரு எதிர்மறை ஆற்றல்கள் நம்மளுக்கு கிடையவே கிடையாதுங்க. அந்த வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும், முன்னேற்றங்கள் நடக்கும், வீண் விரயச் செலவுகள் தடுக்கப்படும். அதனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மறக்காமல் இந்த ஏலக்காய் வழிபாட்டை வந்து செய்யுங்க. நிச்சயம் மகாலட்சுமி தாயாரின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.